மயூரி, கண்ணை தர. என்ன ஆழ்ந்த தூக்கமா உனக்கு? நான் வந்துட்டேன். என்ன உனக்கு தெரியலையா? நான் தான் உனக்கு கொண்டு வந்து அடக்கி வச்சேன். எப்படி இருக்கு உனக்கு? என்ன கொஞ்சம் முழுசா பாரு. நான் எது மாதிரி வந்திருக்குன்னு. நீ டாப்ஸி தானே? இச்சாதாரி நாகினி தானே? உனக்கு சக்திலாம் மாறுதா? என்னை ஒழுங்கு மாதிரியே வெளியே விட்டு டாப்ஸி. நான் உன்னை சும்மா விட மாட்டேன். தயவு செஞ்சு என்னை வெளியே விடு. என் சக்தி தெரியாம நீ என்கிட்ட வெளியாடுற. கொஞ்சம் வாய மூடி. உன் சக்தியெல்லாம் இங்க படியாது. ஏன்னா இது என்னோட கோட்டை. யாருங்க வரமாட்டாங்க. டாப்ஸி, என்ன தயவு செஞ்சு என்னை வெளியே விடு. என்ன தயவு செஞ்சு என்னை வெளியே விடு டாப்ஸி. உன்னால உன் சக்தியை மாத்த முடியும். என்னால வெளியே விடு ப்ளீஸ் டாப்ஸி. என்னால கெஞ்ச முடியல. தயவு செஞ்சு. ஏய், உன்னு சொன்னா வெளியே விட்டு. நீ சொன்னா வெளியே விட்டுருவேன். நானு என்னை எஸ்டி கூட்டின்னு போய் என்னை சித்திராதை பண்ணேன். இப்ப நான் உனக்கு பழிக்கு வாங்க வேணாம். அதுக்கு தான் கொஞ்சம் தான் என் சக்தியை கொஞ்சம் பாரு. பார்த்துக்கோ என்னோட புது சக்திய. இது நான் எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்குது. ஆமா டாப்ஸி, இது எங்கேயும் நான் பார்த்த மாதிரி இருக்கு. நான் கொஞ்சம் சொல்றது கொஞ்சம் கேளு. நீ என்ன எனக்கு சொல்ற, நான் சொல்றத நீ கேளு. உன்னை அந்த ருத்ராமாவும் வயசாளி தேடுறா. எங்க இருந்தாலும் நான் உனக்கு அவளால் கண்டுபிடிக்க முடியாது. என்னை காப்பாத்திட்டு போமா. இவ போயிட்டா. கதவை திறந்துதாங்குது. எப்படி நான் வெளியே போயிடணும்? கதவு மூடுதே. சீக்கிரம் நான் வெளியே போயிடணும். இந்த சக்தி என்ன நம்ம காதை அடைக்குது. இதுக்கிட்ட நம்ம சக்தி பயன்படுத்தணும். ஐயோ, இந்த ஒரு வாய்ப்பும் போயிடுச்சு. நம்மளால மறுபடியும் நம்ம எப்படி வெளியே போக முடியும்? ஏம்மா யூரி, டாப்ஸி, என்னை விசித்திரா பண்றல. நான் உனக்கு சும்மா விட மாட்டேன். நாம டக்குன்னு வீட்டுக்கு போயிடணும். இன்னைக்கு வேற பஞ்சமா போகணுமே. ஐயோ, என்ன திட்டிருக்கா? ஐயோ, இது என்ன இடம்னு எனக்கு தெரியுது. இது என்ன பார்க்கறதுக்கு ஏதோ சொர்க்கம் மாதிரி இருக்கு. இது சொர்க்கமே தானா? ஐயோ, இது என்ன புது? நான் எப்படி என் வீட்டுக்கு போதுனானு? ஐயோ, இது என்ன அப்போ பார்க்கறதுக்கு அழகா இருக்குது. இந்த இடமே ஒரு வித்தியாசமா இருக்குது. டக்குன்னு நான் வீட்டுக்கு போயிடணும். அனந்தா, யார் நீங்க? எனக்கு ரொம்ப தலைவலிக்குது. ஏதோ பேசுறாங்க. அனந்தா, அனந்தா, யார் நீங்க? என் முன்னாடி வாங்க. உங்க வாய்ஸ் மட்டும் தான் எனக்கு கேட்குது. உங்களோட முகம் எனக்கு புரியல. சேஷ்நாக், உச்சாதரநாக், உலகத்தை காப்பாத்துற சேஷ்நாக். சேஷ்நாகா, இது புதுசா இருக்கு. யார் நீங்க? சரி, என் வணக்கத்தை நீங்க ஏத்துக்கோங்க. சேஷ்நாக்கு என்னோட வணக்கம். சரி அனந்தா, நீ சாதாரண நாகினி, மகாநாக் ராணி. நீ சாதாரண மனுஷ இல்லை. ஏன்னா சொல்றீங்க? நான் சாதாரண ஒரு மாநில பிறகு. என்கிட்ட நாகினியோட சக்தியெல்லாம் என்கிட்ட இல்லை. உருவத்தை மாத்து. ஆமா, நான் சாதாரண நாகினி தான். எனக்கு எதுக்கு இந்த சக்தியை கொடுத்துருக்கீங்க? நான் என்ன கடமை செய்யணும்? எங்க அம்மா செஞ்ச கடமை மீத இருக்கு. அதை நீ செய்யணும். இதை பார், பிரார்த்தனா. எங்க அம்மா ஒரு நாகினா. நான் யாரு? சோபா அம்மா கூட எப்படி நான் இருந்தேன்? அவங்க கிட்ட உண்மை தெரியும். ஆனா இப்ப அவங்க மும்பையில் இருக்கிறாங்க. நான் எப்படி அவங்க கிட்ட கேட்டு நாங்கள் உண்மை தெரிஞ்சுக்கிட்டோம். எல்லாம் நன்மைக்கு. அப்போ நம்ம வீட்டுக்கு போனோம். அந்த வைஷாலி குடும்பத்தை நான் பழிக்கு பழிவாங்க. எங்கள் அம்மா எப்படி துடிக்க சாவடிச்சாங்க. அதே மாதிரி அவங்களை நான் சாவடிக்கிறேன். இது சேஷ்நாக் எனக்கு கொடுத்த உத்தரவு. அதே மாதிரி வேற நாகசிவி பௌர்ணமியா இதுக்குள்ள
அப்பா மகா நாகமணி வச்ச அவன் சிவன் கிட்ட டாப்ஸி எங்க இருக்க நான் தேடினேன். ஃபர்ஸ்ட் நாம இந்த அப்பார்ட்மெண்ட் விட்டு வீட்டுக்கு போகணும். அதை தான் ஃபர்ஸ்ட் சொல்லணும். அதுக்கு மேல ஐயோ என்னை காப்பாத்துங்க, என்னை காப்பாத்துங்களேன். ஐயோ இந்த குழந்தை திடீர்னு தொங்குது, நம்ம சீக்கிரம் காப்பாத்தணும். நான் வரேன் இரு, நான் வரேம்மா. என்னை காப்பாத்துங்க. ஆ அம்மா, நான் ரொம்ப தொலைவில் இருந்து வரேன். எனக்கு இங்கே ஒரு வேலை போட்டு கொடுக்குறீங்களா? சரி, நீ உள்ள போ. நீ தெரிஞ்ச வேலையை பண்ணு, சரியா? சரிம்மா, நான் உள்ள போறேன். நன்றி இந்த வேலை கொடுத்ததுக்கு. யார்? நானா? உனக்கு நான் வேலை கொடுக்குறேன். நான் இனிமேல் இந்த குடும்பத்தை ரத்தனா காணும். வந்துட்டேன்.